ஹாய் ஹலோ மக்களே, வெல்கம் பேக் டு MK கேமிங். இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னா கிராணி சாப்டர் 1ஓட சீவர் எஸ்கேப் தான் பார்க்க போகிறோம். ஸோ வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி எல்லோரும் லைக், ஷேர், சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். ஸோ சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கனை கிளிக் பண்ண மறந்துடாதீங்க. அப்போ தான் நம்ம போட்ட வீடியோ உடனே உங்களுக்கு வரும். நீங்களும் பார்த்தா என்ஜாய் பண்ண முடியும். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஓகே, டே 1 ஸ்டார்ட் ஆகிடுச்சு. ஸோ சீவர் எஸ்கேப் அப்படின்றது பார்த்திங்கன்னா நமக்கு ஆப்ஜெக்ட் வைஸ் பார்த்திங்கன்னா ரொம்பவே ஒரு ஈஸியான எஸ்கேப் தான். பட் நமக்கு இப்போ ஒன்றுக்கு 2 பிரச்சனை இருக்குது. இல்லைனாலும் நமக்கு 2 பிரச்சனை தான். பாட்டி, அதாவது நம்மளோட கிராணி ப்ளஸ் அவங்களோட பொண்ணு ஏஞ்சலினா, இவங்க 2 பேருமே நமக்கு தொல்லையாக இருப்பாங்க. மேலே நமக்கு ஹவுஸில் கிராணியும், கீழே நமக்கு ஏஞ்சலினாவும் தொல்லையாக இருப்பாங்க. ஓகே, இப்போ நம்ம சீவர் எஸ்கேப்க்கு 3 பொருள் தான் தேவை. ஒன்று ரஸ்டி பேட்லாக் கீ, அப்புறமேட்டு பார்த்திங்கன்னா நமக்கு உட்டன் ஸ்டிக்கு தேவைப்படும், அப்புறமேட்டு செயின் கட்டர். இது 3மே இருந்தாலே நம்மளோட இந்த எஸ்கேப்பை நம்ம சக்ஸஸ்ஃபுல்லாக முடிச்சிடலாம். ஸோ வழக்கம் போல் நம்ம கிராணியை தாண்டணும். அது போக நமக்கு புக்கு வேணும். புக்கு வச்சு தான் அந்த ஸ்பைடர் கீயை நம்ம எடுக்க முடியும். ஸோ சீவருக்கு போக வேண்டிய பாத்தை நம்ம அதை வச்சு தான் எடுக்கணும். ஸோ பாத் ஓப்பன் பண்ணுறதுக்கு நமக்கு ஸ்பைடர் கீ வேணும். ஓகே, ஆனால் மற்றபடி பார்த்தோம்னா ஈஸியாக தான் இருக்கும் ஆப்ஜெக்ட் தேடுறதெல்லாம். ஓகே, அங்கே ஒரு ஷார்ட் கன் பார்ட் இருக்குது, அவங்க புக்கு இருந்துச்சு. இன்ஜின் பார்ட்லாம் எதுக்கு தராங்கன்னு தெரியல மக்களே. நம்ம தேடும்போது கஷ்டமாக தருவாங்க, தேடாத போது நமக்கு ஈஸியாக கொடுத்துருவாங்க. ஏன்டா இப்படி பண்ணுறாங்கன்னு நமக்கு சுத்தமாக ஐடியாவே இல்லை. ஓகே, இப்போ பாட்டி வராங்களான்னு தெரில, லைட்டாக பயந்து போவோம். முடிஞ்ச அளவுக்கு நம்ம பாட்டி கண்ணில் படாமலே போயிடலாம், அதுதான் நமக்கு கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். இந்த சைடு போயிட்டு இந்த சைடாக சுற்றிட்டு போயிட்டு இப்போ என்ன பண்ணணுன்னா, மேக்ஸிமம் ரஸ்டி பல்லாக்கி காக்கா கிட்டே இருக்கும். காக்கா கிட்டே இல்லை அப்படின்னா உட்டன் ஸ்டிக்கை அப்படி இல்லைன்னா நம்ம கீழே உட்டன் ஸ்டிக் இருக்கும், அது இருக்கான்னு பார்த்துக்கலாம். ஓகே, காக்கா கிட்ட டிவி ரூம் கண்ட்ரோல், அது என்னமோ ரிமோட் கண்ட்ரோல் இருக்குது, வேறு கொலருது. ஓகே, அங்கே தான் உட்டன் ஸ்டிக் இருக்குது, ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஆனால் நமக்கு ஒரு பொருள் கிடச்சிருக்கு. மேக்ஸிமம் ரிமோட் கண்ட்ரோல் இருக்கிற ரூமில் நமக்கு இது இருக்க நிறைய சான்ஸ் இருக்குது. என்ன இது அப்படின்னா செயின் கிட்ட இருக்க நிறைய சான்ஸ் இருக்குது. ஸோ அது ஒரு பக்கம் இருக்கட்டும். நம்ம நெக்ஸ்ட் ஓகே, ஸ்பார்க் ப்ளக் போன எஸ்கேப்பில் சீக்கிரமாக கொடுத்துருந்தா நாங்கள் அப்போவே முடிச்சுட்டு போயிருக்கோம். இப்போ தராங்க பாருங்கள் மக்களே. ஓகே, நம்ம கன்னை ஃபஸ்ட்டு அசம்பிள் பண்ணலாம். இங்கே டெடி பேரும் வீல் கிராங்க்கும் தான் இருக்குது. வீல் கிராங்க் நமக்கு சீவரில் யூஸ் ஆகும். பட் ஆனால் என்ன இப்போது ஒரு பிரச்சனைன்னா, பிரச்சனைன்னு இல்லை, அது நமக்கு இப்போது தேவையே படாது. ஏன்னா சீவர் எஸ்கேப் பொறுத்த வரைக்கும் 3 பொருளுமே நமக்கு வீட்டில் தான் கிடைக்கும். இருந்தாலும் நம்ம எதுக்கும் ஒரு டவுட்டுக்கு நம்ம கீழே போய் ஒரு சில டைம் செயின் கட்டர் கீழே இருக்கும். இப்போ நமக்கு அந்த ரிமோட் கண்ட்ரோல் போட்டு செயின் கட்டர் இங்கே இல்லை அப்படின்னா கண்டிப்பாக அது சீவரில் தான் இருக்கும். ஸோ ஃபஸ்ட்டு நம்ம சீவரில் போய் தேடிட்டு, அப்படி இல்லை அப்படின்ற டைம் நம்ம காக்காவை போட்டு தள்ளியோ இல்லை அந்த அதோட சாப்பாடு அதில் பேக் சீட் போட்டோ நம்ம அதை பொறுமையாக எடுத்துக்கலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. இப்போ நெக்ஸ்ட்டு பொறுமையாக நெக்ஸ்ட்டு நமக்கு இன்னும் ரஸ்டி பேட்லாக் கீ வேணும், அதை தேடி வேறு இப்போது சுற்றணும். நம்ம இன்னும் பாட்டிக்கனில் படல. ஸோ படாமலே அப்படியே பொறுமையாக போயிட்டால் பரவாயில்ல. ஓகே, இப்போ இதை ஓப்பன் பண்ணிட்டு இப்போ நம்ம அந்த சைடு ஜன்னல் வழியாக குடிச்சுள்ள போயிடலாம். பட் லைட்டாக பக்குன்னு தான் இருக்குது. பட் இருக்க மாட்டாங்கன்னு தான் ஒரு நம்பிக்கை. ஓகே, இல்லை நம்ம முடிஞ்ச அளவுக்கு அதுதான் நம்ம பாட்டிக்கனில் படாமலே போயிடலாம். ஓகே, இப்போ டக்குன்னு மேலே போயிடலாம். பட் லைட்டாக ஃபுட் ஸ்டெப்ஸ் கேட்குது, பட் இல்லை தான் நினைக்கிறேன். ஓகே, இல்லை பாட்டி. இப்போ நம்ம கடற்கடன் மேலே ஓடிடுவோம். பாட்டி நம்ம சப்பக்குன்னு அடித்து போட்டுருவாங்க. ஓகே, அங்கே போயிட்டு இப்போ வச்சோன்னா தான் இவங்க தான் மக்களே நம்ம கிராணியோட பொண்ணு ஏஞ்சலினா. இவங்க தான் இப்போ பொறுமையாக தரையில் ஊர்ந்து அப்புறமேட்டு ஸ்பைடர் கீ போட்டுட்டு சீவருக்குள்ளே போயிடுவாங்க. நீ சொன்னவனே நின்றுவாங்க மக்கள். கிழவிக்கு ஆசையை பார்த்தீங்களா? ஓகே, அவளுக்கு இப்போ நம்ம டிமிக்கி குத்துட்டு இந்த சைடு ஓடி வந்துட்டோம். ஓகே, இப்போ என்ன பண்ணுறதுன்னு நாங்கள் திக்கு தெரியாமல் அழிஞ்சிட்ருக்கோம். என்ன பண்ணுறதுன்னு ஒரு ஐடியாவே நமக்கு கிளியராக இல்லை, நமக்கு இல்லை, எனக்கு. ஓகே,
கடகடன்னு போயிட்டு இப்போ நம்ம ஃபஸ்ட்டு வந்து ரஸ்தி பல்லாக்கி இருக்கிறதுக்கு வந்து நமக்கு என்ன பண்ணுறது, அது வந்து ஃபஸ்ட்டு ஒரு சில பாசிபிள் லொக்கேஷன்ஸ்லலாம் இருக்கும். ஸோ நம்ம அந்த பாசிபிள் லொக்கேஷன்ஸ்லாம் போய் பார்த்துட்டு நம்ம அப்புறமேட்டு பொறுமையாக போய்க்கலாம். ஓகே, ஸ்பெஷல் கீ இருக்குது. பாட்டி இந்த சைடு வராங்க. ஸோ நம்ம இந்த சைடு சத்தத்தை போட்டு நம்ம அந்த சைடு போயிடலாம். ஓகே, பாட்டி இந்நேரத்துக்கு அங்கே போயிருப்பாங்க. ஓகே, போயிட்டாங்க. மக்களே, என்ன மக்களுக்கு கிளவி இந்த அடி அடிக்கிச்சா? இவ்வளோ கேவலமாக மாட்டுவோன்னு நான் நினச்சி கூட பார்க்கல. பட் ஓகே, எனக்கு பழகி போச்சு, ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஓகே, இப்போ டே 2 ஸ்டார்ட் ஆகிடுச்சு. டே 1லேயே முடிக்கணுன்ட்டு இருந்த எஸ்கேப்பே இப்படி டே 2ல் முடிக்கணும்னு தலையெழுத்து இருக்கு போல். சரி, இப்போயாச்சும் டே 2லையாச்சும் கிளவி கண்ணில் மாட்டாமல், அடி வாங்காமல், சிக்காமல், செதறாமல் நம்ம வந்து எஸ்கேப் முடிச்சிடணும். ஓகே, இப்போ ஸ்பெஷலுக்கு எடுத்துகிட்டு போயிட்டு நம்ம என்ன பண்ண போகிறோம்னா, அந்த ஸ்பைடர் இருக்க ரூமில் போட்டுட்டு நம்ம வந்து அந்த ஒரு சில டைம் பார்த்திங்கன்னா அங்கே வந்து நமக்கு ரஸ்டி பல்லாக்கி கிடைக்கும். பட் நீங்கள் கேட்கலாம், என்னடா இப்போ சாவை கீழே போட்டு விளாண்டுருக்க, பைத்தியாச்சியா அப்படின்னு நீங்கள் கேட்கலாம். ஆனால் இது வந்து நான் சொல்லணும்னு இல்லை, நிறைய பேருக்கு தெரியும். இது இப்படி போட்டுட்டா வந்து நமக்கு பாட்டியே வந்து அந்த பிளாங்கை உடச்சி கையில் கொடுத்துருவாங்க. கையில் கொடுக்க மாட்டாங்க, பட் உடச்சிருவாங்க. அதுக்கப்புறம் நம்ம வந்து அல்லையக்கா அது தூக்கி அந்த பக்கம் போட்டுட்டு பார்த்துக்க வேண்டியது தான். ஓகே, பாட்டு வேறு அங்கே இதுன்னு போட்டு உடச்சிட்டு அவங்களே தேடுறாங்க யார் உடைக்கிறதுன்னு. பட் ஒன்றும் பிரச்சனை இல்லை, அவங்க உடச்சிட்டு அவங்களே தேடினா நமக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை. நம்மளே உடச்சி நம்மளே மாட்டினா தான் பிரச்சனை. ஓகே, பாட்டி வேறு இங்கேயே நின்றுட்டுருக்காங்க. கொஞ்சம் அந்த சைடு போனால் தான் நம்ம வந்து அடுத்த வேலையை சட்டுப்புட்டுன்னு பார்க்க முடியும். பாட்டிக்கு வேறு சிரிப்பு, அந்த சிரிப்புக்கே வந்து நம்ம சொத்து எழுதி வச்சிடலாம் மக்களே, அந்தளவுக்கு சிரிக்கிறாங்க. பட் என்ன கையில் மாட்டினா கொஞ்சம் கூட கருணை தான் பார்க்க மாட்டுறாங்க. டேய், எவன்டா அது என் வீட்டுக்குள்ளே மறுபடியும் வந்து சத்தம் போட்டுட்ருக்குறது? திருட்டு பயலே, அது நீ தான் எனக்கு தெரியும். ஒழுங்காக வந்து என் வீட்டை விட்டு வெளில போயிரு. நானே கதை வேணால் திறந்து வைக்கிறேன். சும்மா என் வீட்டு இப்போ ஓடி போடி கிளவி, எனக்கு தெரியும் என்ன பண்ணணும், நீ எனக்கு என்ன பண்ணணும்னு சொல்லணும்னு எனக்கு அவசியம் இல்லை, சரியா? ஓகே மக்களே, அவள் கிடக்குறா. ஓகே, நம்ம இப்போ ஸ்பெஷல் கீ போட்டுருவோம். ஓகே, இப்போ இந்த சைடு நான் வீட்டை இந்த சைடு சத்தம் போட்டுருக்கோம். ஸோ பாட்டி இந்த சைடு வருவாங்க. ஸோ நம்ம அவங்க இந்த சைடு வர டைம் பார்த்து நம்ம அந்த சைடு பிடிச்சலாம், அவ்வளோதான். ஓகே, இப்போ பாட்டி வேறு வேக்குன்னு இந்த சைடு வருவாங்க. அதுக்குள்ளே ஓகே பார்த்துட்டாங்க. ஸோ பார்த்து நம்மளை அசிங்கமாக திட்டுறதுக்குள்ளே நம்மளே வந்து ஓடி போயிடலாம். ஓகே, நம்ம வந்து ஓடுவோம் ஓடிக்கிட்டே இருப்போம். நமக்கு கடைசி வரைக்கும் நம்ம தலையில் அதான் விதிச்சிருக்கு போல். ஸோ ஓடிட்டே இருக்கோம். ஓகே, இப்போ கடகடன்னு மேலே போயிட்டு ஸ்பைடருக்கு எடுக்கிறோம். பாட்டி வேறு இங்கே பார்க்குறாங்க. கையில் வேறு சாவி பக்கத்தில் வரவே மாட்டேங்குது. பாட்டி இங்கே தான் வேக்குன்னு வந்துட்டுருக்காங்க மண்டையிலேயே போடுறதுக்கு. ஸோ நம்ம அந்த டைம்னு பார்த்து இப்போது பாட்டி வீட்டில் இருக்க அந்த சாவியை திருடிட்டு போயிடலாம். திருடிட்டு மீன்ஸ் ஐயோ பாட்டி சொல்லி அப்படியே வருது. திருடிட்டுலாம் போகல மக்களே, நம்ம வந்து சீவர் எஸ்கேப்பில் போட்டு நம்ம தப்பிக்க தான் போகிறோம். பாட்டி தான் நம்மளை வந்து திருட்டு பள்ளைன்னு நினச்சிட்ருக்காங்க. ஓகே மக்களே, ஓகே நம்ம கீழே குதிச்சிட்டோம். இப்போ கீழே குதிச்சா அந்த கிளவியை அவங்க பொண்ணு ஏஞ்சலினா 8 கால் கிளவியை பார்க்குறதுக்கு முன்னாடி நீங்கள் எல்லோரும் வீடியோக்கு லைக் பண்ணாமல் பார்த்துருந்தீங்கன்னா மறக்காமல் ஒரு லைக்கை போட்டு பாருங்கள். ஏன்னா நீங்கள் போடுற ஒவ்வொரு லைக்கும் எனக்கு ஒரு மோட்டிவேஷனாக இருக்கும். ஓகே, இப்போ வந்து பாருங்கள், சந்திரமுகியில் ஓடுற மாதிரியே ஓடுவாங்க. ஓகே, அவங்க இந்த பக்கம் ஓடட்டும், நம்ம இந்த பக்கம் ஓடுவோம். ஸோ அவங்களுக்கு காம்படிஷனாக நம்மளும் ஓடணும்ல, நம்ம மட்டும் இன்னும் இதுவா அந்த மாதிரி தான் இருக்கும். நம்ம வந்து கடகடன்னு ஓடிட்டோம். ஓகே, இந்த ட்ராவில் எதுவுமே இல்லை. ஸோ இந்த ட்ராவில் என்ன இருக்குது, இந்த ட்ராலையும் எதுவும் இல்லை. ஓகே, இந்த ட்ராயிங்லாம் எதுக்கு தான் தராங்கன்னு எனக்கு சுத்தமாக ஒரு ஐடியாவே இல்லை. எதுவுமே எப்போயுமே ஒன்றுமே உறுப்பை இருக்க மாட்டேங்குது. ஓகே, இப்போ இவங்க அந்த சைடு அதாவது ஸ்ட்ரைட்டாக இருக்குதுன்னா அங்கேருந்து இருக்கும். அப்போ நம்ம சுற்றி அந்த சைடாக போகணும். கொஞ்சம் லைட்டாக இருக்குது, ஓடி போயிடலாம். இவங்க ஏன் கொஞ்சம் காட்டு பின்னாடிக்காம கத்துறாங்கன்னு தான் மக்கள் என்ன நான் உள்ள உட்காந்துருக்கீங்க. இப்போ எப்படி வந்து தேவைப்பட்டுச்சா போட்டு பக்கா போல இருக்குது மக்களே. இப்போ நான் எப்படி மாட்டினேன்றதுக்கு என்கிட்ட சுத்தமாக ஒரு ஐடியாவே கிடையாது. இப்போ வேறு கிளவி நான் ரொம்ப டேமேஜ் பண்ணுவா வேறு, என்ன பண்ணுறதுன்னு எனக்கு சுத்தமாக ஒரு ஐடியாவே இல்லை.
நான் பாட்டிக்கிட்டேயே மாட்டாமல் போயிடணும்னு நினச்சேன். பட் ஏஞ்சலினா கிட்ட மாட்டாமல் போகணும்னு நினச்சேன் தான். பட் அது சொல்லலை. பட் சொல்லாததுனால என்னமோ தெரில, மாட்டிக்கினேன். ஓகே, ஓகே கட்டிங் பிளேயர்ஸ் இருக்குது. இப்போ நம்ம கடகடன்னு மேலே போயிட்டு என்ன இருக்குன்னு அது உங்கள் ஒரு செக்கிங் போட்டு வந்துடலாம். ஓகே மக்களே, இப்போ கட்டிங் பிளேஸ் போட்ட இடத்துல என்ன இருக்குன்னு தெரியல. இந்த கேட் வர மூடிச்சு, பாட்டு இருந்தாங்கன்னா அடிச்சுடுவாங்க. ஸோ நம்ம இதை ஓப்பன் பண்ணி வச்சிட்டோன்னா அந்த சைட்லேருந்து பார்த்துக்கலாம். ஓகே, சேஃப்டி இருக்குது. சரி, சேஃப்டியில் கூட நமக்கு ஒரு சில டைம் வந்து செயின் கட்டர்ஸ் இருக்குது, நிறைய பாசிபிலிட்டிஸ் இருக்குது மக்களே. ஸோ என்ன ஏதுன்னு பார்த்துக்கலாம். ஓகே, இப்போ வர பாட்டி வருவாங்க. ஏய் கிளவி, உனக்கு அவ்வளோதான் மரியாதை. திருடுன்னு சொல்லிட்டு இருந்தேன். நான் திருடுனேன், நீ பார்த்தியா? நீ தாண்டி என்னை கடத்திட்டு வந்து நீ தாண்டி இல்லீகல் பண்ணிட்டு இருக்கேன். நான் வேணா அவனை போலீஸ்லேயே கம்ப்ளைண்ட் பண்ணிடுவேன், ஜாக்கிரதை. ஓகே மக்களே, பாட்டி இப்படி தான் புலம்பிகிட்டே இருப்பாங்க. நம்ம அவங்கள விட்டு தள்ளிட்டு நம்ம வேலையை பார்க்க ஆரம்பிச்சிடலாம். ஓகே, கார் கீழே என்ன இருக்குன்னு தெரிலையே. பட்டு நம்மளோட லக்கிலேயே நமக்கு ஏதாச்சும் ஒரு ஆசையாக கொடுத்தாங்கன்னா பரவாயில்ல. மாஸ்டர் கீ வந்து நம்ம டோர் எஸ்கேப் ஆல்ரெடி முடிச்சிட்டோம் மக்களே. ஏன் தான் இந்த கேம்காரங்க எப்படி என்ன சோதிக்கிறாங்கன்னே தெரில. சரி, நம்ம இப்போ கன்னோட பாட்டையாச்சும் செட் பண்ணிவிட்டு நம்ம அதுலேயாச்சும் நம்ம வேலையை பார்க்கலாம். ஓகே, பாட்டி வேறு வந்துட்டாங்களே. பாட்டி வேறு போலீஸில் கம்ப்ளைண்ட் பண்ணுவேன். அது இதுவும் சின்ன வர டெல்லாம் பேசுவேன். பாட்டி வேறு நான் தொட்டிட்டு அந்த சைடு போகிறேன். மக்களே, கிளவிக்கு கொழுப்பு பார்த்தீங்களா? அடிச்சு விளையாடுறாங்க. ஃபுட்பாலை உதச்சு விளையாடுறதுக்கு என்ன மக்களே. பாட்டி போவாங்கன்னு பார்த்தா திடீர்னு நியூட்டன் போட்டு வராங்க. எனக்கு வேறு டக்குன்னு தனியாக ஆயிடுச்சு. நான் வேறு 1 செகண்ட் பேசி நினைக்கிறேன். பேச்சு மூச்சு இல்லாமல் மீன்ஸ் வாயே வரல எனக்கு பேசுறதுக்கு. காலும் ஓடல கையும் ஓடலன்றதுக்கு தான் பாட்டியை பார்த்த பயத்தில் பேச்சு மூச்சு இல்லாமல் இருக்கேன்னு வேறு சொல்கிறேன். ஓகே, இப்போ நம்ம கன்னோட 3 பாட்டியுமே எடுத்துட்டோம். இப்போ நம்ம தைரியமாக பாட்டியை கன்னை செட் பண்ணிட்டு போட்டு தள்ளிடலாம். ஒன்றுமே பிரச்சனை கிடையாது. ஓகே, கன்னை செட் பண்ணியாச்சு, புல்லட்டை லோட் பண்ணியாச்சு, இப்போ சத்தமும் போட்டாச்சு. இப்போ பாட்டி வர்றது மட்டும்தான் மிச்சம். பாட்டி வந்தாங்கன்னா என்ன பண்ண போகிறோம்? அவங்க தலையிலேயே ஹெட்ஷாட் பண்ணிட்டு அவங்கள போட்டு தள்ள போகிறோம். ஓகே மக்களே, வந்துட்டாங்க. மக்களே, பாட்டி கிடக்குறா. அவன் அப்படி தான் மக்களே, பைத்தியம் மாதிரி ஏதோ பேசிகிட்டே இருப்பாங்க. அவங்க பேசிகிட்டே இருக்கட்டும். நம்ம அவங்கள தள்ளி விட்டுட்டு நம்ம பாட்டுக்கு இன்சைடு போயிடலாம். இப்போ 2 நிமிஷத்துக்கு நம்மளுக்கு பாட்டியோட தொல்லை இல்லை. சரி, இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோன்னா அப்படின்னா, ஸ்க்ரூ ட்ரைவர் போட்டு அந்த ஓப்பன் பண்ண வேண்டிய அந்த வாட்லேயும் நமக்கு வந்து ஒரு சில டைம் வந்து ரஸ்டி பல்லாக்கி இருக்கும். ஏன்னா ரஸ்டி பல்லாக்கி வந்து அதுவும் ஒரு மேக்ஸிமம் ஒரு பாசிபிலிட்டியான ஒரு ஸ்பாட்டுன்னே நம்ம சொல்லலாம். சரி, அது வந்து கீழே இருக்கட்டும். நம்ம அதுக்கு முன்னாடி என்ன பண்ணோன்னா, கடகடன்னு கீழே போயிட்டு உட்டன் ஸ்டிக்கு. ஏன்னா வந்து அதுக்குள்ளே வந்து நமக்கு ரஸ்டி பல்லாக்கி இருக்கான்னு தெரியாது. பட் ஆனால் நமக்கு அங்கே தான் உட்டன் ஸ்டிக் இருக்குது அப்படின்றது நமக்கு கன்ஃபார்மான ஒரு விஷயம். ஸோ நம்ம வந்து ஏன் நம்ம ப்ராபபிலிட்டியாக இருக்கிற சைடு போகணும் அப்படின்றதுனால நம்ம வந்து கன்ஃபார்மாக நடக்கக்கூடிய இந்த சைடு வந்துட்டோம். ஓகே, இப்போ சுட்டு தள்ளிட்டோம். ஓகே, கன்னை இங்கேயே போட்டுட்டு உடன் ஸ்டிக் எடுத்துகிட்டு போய் ஃபஸ்ட்டு நம்ம அந்த சைடு போட்டு வச்சலாம். ஓகே, எனக்கு வந்து டவுட்டாகவே இருக்குது. ஸோ நம்ம எதுக்கும் வந்து டிவி ரிமோட்டுன்னே வருது மக்களே. அந்த ரிமோட் கண்ட்ரோல் எடுத்துகிட்டு போயிட்டு நம்ம எதுக்கும் செக் பண்ணிடலான்னு நினைக்கிறேன். ஸோ இப்போ நம்ம அதுக்கான ப்ராசஸையும் கடகடன்னு ஸ்டார்ட் பண்ணிடலாம். இப்போ கன் எடுத்துகிட்டு போயிட்டு ரீலோட் பண்ணிவிட்டு காக்காவை சுட போகிறோம். ஓகே, இப்போது வந்து கன்னை எடுத்துட்டோம். இப்போ வெற்றிகரமாக புல்லட்டை ரீலோட் பண்ணி காக்காவை சுட்டு அதை வறுத்து சிக்கன் 65 மாதிரி காக்கா 65 போட்டு நம்ம சாப்பிட போகிறது கிடையாது. ஸோ அந்த மாதிரி நம்ம காக்காவை தொல்லை பண்ணி முடிக்கிறதுக்குள்ளே நீங்களும் வீடியோவுக்கு லைக் போடாமல் பார்த்துட்டு இருந்தீங்கன்னா மறக்காமல் ஒரு லைக் போட்டுருங்க. ஓகே, இப்போ நம்ம வந்து புல்லட்டுக்கு ஐயோ இந்த சைடு வந்துட்டுனா ஐயோ மக்களே என்ன பண்ணுறதுன்னு ஒரு ஆர்வத்தில் வந்துட்டு இந்த சைடு வந்துட்டேன். ஓகே, இப்போ நம்ம வந்து ஆமோவை லாக் பண்ணியாச்சு. இப்போ கடன்னு கீழே போகிறோம், காக்காவை சுடுறோம், அதை காக்கா 65 ஆக்குறோம். ஓகே மக்களே, வந்துட்டோம் காக்கா பாய். ஓகே, காக்கா வந்து செத்த மாதிரி இல்லை. காக்காவை சுட்டவொடனே காக்கா எங்கே மாயமாக மறைஞ்சு போச்சு. சரி, அது என்னமோ பண்ணிட்டு போகணும் மக்கள். நமக்கு வந்து கடன்னு போயிட்டு ஃபஸ்ட்டு அந்த ரிமோட் கண்ட்ரோலை போட்டு
அங்கே என்ன இருக்குதுன்னு பார்த்துலாம். அதுக்கு முன்னாடி பாட்டி எங்கே இருக்காங்க? பாட்டி இல்லை. ஓகே, இப்போ நம்ம கடை ஓப்பன் பண்ணிடலாம். ஓகே, போடுங்க. நமக்கு வந்து செயின் கட்டர் இங்கே தான் இருக்குது. ஓகே, அப்போ நமக்கு இன்னும் வந்து ரஸ்டி பேட்லாக்கி தான் வேணும். ஸோ ரஸ்டி பேட்லாக்கி வந்து இன்னும் எங்கே இருக்குன்ற ஐடியாவே எனக்கு சுத்தமாகவே இல்லை. ஸோ என்ன பண்ணுறதுன்னா, இப்போ ஒன்றும் பண்ண முடியாது. இப்போ நம்ம ஃபஸ்ட்டு இந்த ஒரு ஏரியா சொல்லியிருக்கோம். ஸோ அந்த ஸ்க்ரூ ட்ரைவர் போட வேண்டிய அந்த வால்ட்டில் ஃபஸ்ட்டு போய் பார்க்குறோம். அங்கே இல்லை அப்படின்னா என்ன பண்ணுறதுன்றதை நம்ம நெக்ஸ்ட்டு பேசி பார்த்துக்கலாம். ஓகே, 1 2 கலட்டியாச்சு. போடுங்க, நமக்கு ரஸ்டி பேட்லாக்கி கிடச்சிச்சு. ஓகே மக்களே, இப்போ நம்ம வந்து என்னடா ஐயோ ரஸ்டி பேட்லாக்கி கிடச்ச ஆனந்தத்தில் வர என் வாயில் வார்த்தையே வரமாட்டேங்குது. நமக்கு வந்து சீவர் எஸ்கேப் முடிக்க வேண்டிய 3 பொருளுமே வெற்றிகரமாக கிடச்சிருச்சு. பாட்டி வேறு வெறுக்கணுமே இங்கேயோ தொடச்சிருக்காங்க. மியூசிக் கேட்குது. ஸோ அவங்க மறுபடியும் நம்மளை கெட்ட வார்த்தையில் ஏதாச்சும் திட்டுறதுக்குள்ளே நம்ம வந்து கடன் ஓடி போயிடலாம். ஏன்னா பாட்டி வீட்டில் தான் நம்ம அதிகமான ரகலைகள் பண்ணிட்டுருக்கோம். அவங்க பிளேட்டை தள்ளி விட்டுட்ருக்கோம், பொருள் அங்கங்கே டம்முன்னு போட்டு உடைக்கிறோம். பாட்டி வேறு வயசானவங்க, சுகர் இருக்கும், பிபி இருக்கும். ஹார்ட் பேஷண்ட்டாக இருந்தாங்கன்னா நான் கேட் தள்ளி விட்ட சித்தத்துக்கு ஹார்ட் அட்டாக் வந்து மண்டையை போட்டு அப்புறம் தாத்தா வந்து என்னை நெக்ஸ்ட் சாப்டரில் போட்டு தள்ளிடுவார். ஸோ இந்த வீடியோவோட எண்டிங்லன்னு இல்லை, நான் இப்போவே சொல்லிடுறேன். என்ன அப்படின்னா, நம்ம கிராண்ட் சாப்டர் 1ஓட 3 எஸ்கேப்பையும் வெற்றிகரமாக, அதாவது சக்ஸஸ்ஃபுல்லாக முடிச்சிட்டோம். முடிச்சிட்டோன்னா முடிக்க போகிறோம் இப்போது. அதனால நம்ம நெக்ஸ்ட்டு வந்து என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, நெக்ஸ்ட் கிராண்ட் சாப்டர் 2ல் இருக்கக்கூடிய அந்த 3 எஸ்கேப், அதாவது போட் எஸ்கேப், நெக்ஸ்ட்டு மெயின் டோர் எஸ்கேப், அப்புறமேட்டு ஹெலிகாப்டர் எஸ்கேப், இதை வந்து நம்ம வந்து முடிக்க போகிறோம். ஸோ அங்கே வந்து நமக்கு வந்து அதான் பாட்டி சொன்ன மாதிரி, நமக்கு பாட்டி சொல்ல நான் தான் சொன்னேன்னா சரி மாற்றி சொல்லிட்டேன். ஸோ அங்கே வந்து நமக்கு பாட்டியோட சேர்த்து தொல்லையாக நமக்கு தாத்தாவும் இருப்பார். ஸோ நம்ம வந்து அதுவும் வந்து போடணும் அப்படின்னா நம்ம வந்து ஓரளவுக்கு ப்ராக்டிஸ் பண்ணுவேன். ப்ராக்டிஸ் மோடு இருக்குது. பட் இருந்தாலும் நான் வந்து ரொம்ப நாள் ஒரு ப்ராக்டிஸ் பண்ணிட்டு நான் வந்து அதை வந்து கரெக்டாக போட்டுருவேன். ஸோ நீங்கள் வந்து அதை மறக்காமல் சப்போர்ட் பண்ணால் தான் வந்து நான் வந்து நெக்ஸ்ட்டு வீடியோவை போட்டு உங்களை என்டர்டெயின் பண்ண முடியும். என்டர்டெயின் பண்ணுறேனான்றது அதுவும் நீங்கள் தான் சொல்லணும். நானே சொல்லிக்கூடாது நான் என்டர்டெயின் தான் பண்ணுறேன்னு. ஸோ அது நான் வந்து என்ன அவங்க மனசில் தோணுது அப்படின்றத மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ கிராணி சாப்டர் 2 போடணும் அப்படின்றவங்க வந்து ரெட் ஹேர்டாக கமெண்ட் பண்ணுங்கள். ஓகே, இப்போ வந்து அவங்க கண்ணில் மாட்டாமல் அப்படியே அந்த ஏஞ்சலினாவோட கண்ணில், அதாவது ஸ்பைடர் மாமா, அவங்களுக்கு நிறைய பேர் இருக்குது. ஏஞ்சலினா, ஸ்பைடர் மாம் அப்படின்னு நிறைய பேர் இருக்குது. ஓகே, நம்ம வந்து ஃபஸ்ட்டு என்ன பண்ணிடலாம்னா எல்லா பொருளையும் கடை தூக்கி வந்து போட்டு வச்சிடலாம். ஸோ எனக்கு காலடி பரவாயில்ல பக்கமாக கேட்குறது லைட்டாக பயமாக இருக்குது. அப்போ இல்லை. ஓகே, இப்போ நம்ம கடற்கரைன்னு போயிட்டு இங்கே இருக்கா நல்ல வேலை மறுபடியும் மாட்டிருந்தோம்னா அப்படியே நம்ம அந்த காஞ்சனா படத்தில் எலும்பு வந்து அந்த சிக்கனை போய் வாழ விட்டு அப்படியே பொறுமையாக எலும்பு பண்ணிட்டோம்னா அந்த மாதிரி போட்டுருப்பாங்க. ஸோ மறுபடியும் பாட்டி ரொம்ப கேவலமாக இப்போ எனக்கு அப்படியே அர்த்தமா இல்லையா அப்படின்னு அசிங்கமாக கேட்பாங்க. ஸோ அந்த அசிங்கம் நமக்கு தேவையில்ல. ஸோ நம்ம கடற்கரை எஸ்கேப்பை முடிச்சு பார்த்து பொறுமையாக முடிக்கலாம். அப்படின்னா நமக்கு ஒரு அசிங்கமாக போயிடும். இதை வேறு மக்களே போயிட்டு வரும்போது அது கட்டிகிட்டே இருக்கான். ஸோ கட்டிகிட்டே வச்சுக்கோங்க. அதை வந்து அந்த பெயிண்ட் கட்டிட்டு நம்ம இதில் வந்து எடுத்துகிட்டு அளவுக்கு நமக்கு பொறுமை இல்லை அப்படின்னு எனக்கு பொறுமை இல்லை. ஏன்னா நான் ஒரு அவசர கொடுத்து எப்பயுமே வந்து என் அவசரத்தில் தான் நான் மாற்றிக்கிட்டேன். ஸோ இந்த தடவை எனக்கு அங்கே போகும்போது இது வந்து காஸ்டியூஷன் கட்டிட்டு இருக்காங்க. இதில் இதுக்கு ஒரு பிஜிஎம் வேறு போடுறாங்க. காயே சொல்லிட்டு அந்தளவுக்கு போட்டுருக்காங்க. அப்படியே பரவாயில்ல, ஒரே ஐடியா போய் சேரணும். இவ்வளோ வேறு போட்டு தள்ளாமல் அசம்பிளி ஓடுன்ற மாதிரி ஓடிட்டுருக்கோம். ஸோ இந்த ஓட்டை எல்லாமே வந்து நின்றுச்சு. ஓகே, இப்போ மியூசிக் நின்றுச்சு. ஸோ அவங்க அந்த சைடு எங்கேயோ ரவுண்ட்ஸில் இருப்பாங்க. ஸோ அவங்க ரவுண்ட்ஸ்லேயே இருக்கட்டும். நம்ம இந்த சைடு வந்து கடைன்னு வந்துட்டு ரஸ்டி பேட்லாக்கி எடுத்துகிட்டு போயிடுவோம். ஓகே, போயிட்டு எல்லாத்தையும் போட்டு ஓப்பன் பண்ணி ஓடி போயிட்டு சரி ஓடி போய்ட்டு நம்ம வந்து இந்த எஸ்கேப்பை சக்ஸஸ்ஃபுல்லாக முடிக்க போகிறோம். ஏன்னா நம்ம ஒரு 3 கொள்ளும் தான் இருக்குது. ஸோ அது ஒவ்வொன்றா போட்டு ஓப்பன் பண்ணிட்டோம். ஃபஸ்ட்டு ரஸ்டி பேட்லாக்கி, நெக்ஸ்ட்டு உட்டன் ஸ்டிக் போட்டு அந்த லிவர் மாதிரி இருக்கிறத ஃபில் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட்டு என்ன செயின் கட்டர் அதை போட்டு கட் பண்ணிட்டோம்னா வேலை முடிஞ்சிடும்.
ஏன்னா இத்திலூண்டு இந்த 3 பொருள் வச்சு இவங்க 2 பேர்த்த சமாளிச்சுட்டு வர்றதுக்கே நம்மளோட வீடியோ லென்த் வந்து கிட்டத்தட்ட ஒரு 20 to 21 மினிட்ஸ் ஆகுது. ஸோ இருந்தாலும் ஒன்றும் பிரச்சனை இல்லை. நீங்கள் இந்த வீடியோ எல்லாமே ஸ்கிப் பண்ணாமல் பார்த்த எல்லா மக்களுக்குமே வந்து ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ். ஸோ மறக்காமல் வீடியோட எண்டிங்க்கு வந்துட்டோம். ஸோ நெக்ஸ்ட் அந்த கிராண்ட் சாப்டர் 2 போடுவோம். அதுக்கு முன்னாடி நீங்கள் நம்மளோட இந்த வீடியோக்குமே வந்து லைக், ஷேர், சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ண பண்ணுறாங்க. அப்போ நம்ம போடுற வீடியோ எல்லாம் உடனே உங்களுக்கு நீங்களும் பார்த்து என்ஜாய் பண்ண முடியும். ஓகே, இந்த வந்து அன்டில் சீ இந்த நெக்ஸ்ட் வீடியோ நான் அவங்க எல்லாத்தையுமே ரொம்ப மிஸ் பண்ணுவேன். ஓகே, டாடா, பாய், லவ் யூ ஆல்.